பார்த்தீங்களா, மசாலா உதிரோட நல்ல கிறிஸ்பியான மீன் வறுவல் சுவையாக தயார் பண்ணிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிகோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவல் வந்து ஒரு சாதாரண விஷயம் தான், எல்லாருமே செய்யலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து மீன் வறுவல் செய்வாங்க. மீன் வறுவலுக்கு வந்து சாதாரணமாக கொஞ்சம் உப்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டாலே சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னமும் நல்லா அதிக சுவையோட அந்த மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராமல் செம்மையாக எப்படி செய்யுதுன்னு வாங்கி பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு துளி கூட அந்த மசாலா வந்து உதிராது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அந்த மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவலுக்கு நீங்கள் எந்த வகையான மீன் வேலைன்னு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ மீன் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ வந்து கொஞ்சமாக மீன் குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மசாலா தயார் பண்ணிடலாம். 3/4 கிலோ மீன் கலவாக நான் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து கோகோனட் ஆயில், அதாவது நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே மசாலா வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாதாரணமாக மீன் வறுவலுக்கு வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டாலே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு அள்ளி கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்களா, நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து லெமன் ஜூஸ் வந்து இது கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் லெமன் எடுத்துருக்கிறேன். அதோட சாறு வந்து விதைகள்லாம் நீக்கிட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/2 பழம் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். பெரிய பழமாக இருந்ததுன்னா ஒரு சும்மா கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க, உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அதிகமாக புளிப்பு இருந்தாலும் வந்து நல்லா இருக்காது. இப்போ மீனுக்கு மசாலா தடவிடலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த லெமன் ஜூஸில் உள்ள இது கரெக்டாக இருந்தது. அப்படி பத்தாட்டின்னா சும்மா லைட்டாக தொளிச்சு வேணால் இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மசாலா வந்து மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மீன் மசாலா வந்து மீனுக்கு தடவி எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த உப்பு காரம்லாம் வந்து மீன் கூட இறங்கும். அதுக்காக 1/2 மணி நேரம் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஜெனிகோஸ் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ரெசிபிஸ், என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கிறேன். நான் வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு தான் நான் பொரிப்பேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே டீஸ்பூனில் தான் சொல்லியிருக்கேன், அதாவது சின்ன ஸ்பூனில். 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூட பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே அங்கே ஆயில் சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா தடவின மீன் எடுத்துகிட்டு நம்ம இந்த கார்ன்ஃப்ளோர் மைதாவில் லைட்டாக இந்த மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மீன் வறுவல் அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எல்லா பக்கமும் அந்த கலவை வந்து ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மசாலாவும் உதிராது. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க, கொஞ்சம் நல்லா மீடியம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மீன் பாருங்கள், எல்லா மீனும் நல்லா அடுக்கி வச்சுட்டேன். அதாவது நான் ஆயில் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். ஏன்னா மீன் வந்து ஆயிலில் பொரிச்சு எடுத்தோம்னா அந்த மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆயிலும் வேஸ்ட் ஆகாது. இப்போ அந்த சைட்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி வச்சு வேக விட்டுக்கோங்க. நான் அப்போ தான் வந்து இந்த மாதிரி வேக வச்சா தான் எனக்கு பிடிக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் வேக வச்சுருக்கேன். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீன்லாம் வந்து நல்லா பொரிச்சாச்சுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அப்போ எல்லா மீனும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு மேலே பாருங்கள், இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். சுவையான சூப்பரான மீன் வறுவல் தயாராகிடுச்சுங்க.
இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் விருப்பப்பட்டு அடிக்கடி இதே மாதிரி மீன் வறுவல் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மசாலா ஊதுறாமல் சூப்பராக மீன் வறுவல் தயார் பண்ணிட்டோம். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் என்ன சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. கட்டாயம் வந்து வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்து கட்டாயம் போடுங்க. தேங்க்யூ, பாய்.